ஹே கைஸ், இன்னைக்கு நாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். சோஜின், கேட்டு, லைனு, ஃபாக்ஸ்னு 4 பேர் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. பாங்க்ஸ்வையும் கூப்பிட்டு இருப்பாங்க போல. அவனும் வரான். வாடா வாடான்னு அவனை உட்கார வச்சு எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுன்றாங்க. என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னு கேக்குறான். நீயும் சோஜனும் டேட் பண்ணிருக்கீங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நானும் சோஜனும் டேட் பண்ணாமான்னு ஒரு குழப்பத்திலேயே கேக்குறான். அப்ப சோஜனும், நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், லைனுக்கு அப்புறம் என்ன கதை வரும்ன்ற விஷயத்த நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்றா. லைனுக்கு அப்புறம் என்ன வரும்? கேட்டு, ஃபாக்ஸ், லைனு, அவ்வளவுதான். லைன் தான் கடைசின்னு சொல்லிடுறான். சோஜனும் நானு அவன் கண்ணவே பாக்குறா. என்ன நீனு புரியாத மாதிரியே பாக்குறான். ஆக்சுவலா சோஜனும் பாங்ஸும் டேட்லாம் பண்ணல. பாங்ஸு சோஜனை ஃப்ரெண்டா தான் பாத்திருக்கான். சோஜன் தான் தப்பா புரிஞ்சிருக்கா. இப்ப சோஜனுக்கும் இது புரிஞ்சுட்டு ஆல்ரெடி சிச்சுவேஷன் ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. இந்த கேட் வேற சும்மா இருக்காம, அப்போ நீ இவளை டேட் பண்ணலையான்னு டைரக்டாவே கேட்டுடுறா. நம்ம எங்கம்மா டேட் பண்ணோம், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவளை ஹக் பண்றான். அவளுக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே ரொம்ப சோகமா அங்க இருந்து வெளியில கிளம்புறா. மத்த 3 பேருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. வெளியில வாசல்ல பார்த்தா அந்த செப்பல் ரேக்ல 5 பேரோட செப்பலும் இருக்கும். அதுல பாங்ஸோட ஷூவை பார்த்தோன்னே அதை தூக்கி வேகமா வெளியில சாக்கடையில வீசிட்டா. அவளுக்கு இன்னும் ஆத்திரம் தாங்கல. வேக வேகமா உள்ள போய், இந்த பாருங்க கேட்டு, லைனு, ஃபாக்ஸ், நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளவு தடுத்தாலும் பரவாயில்ல, நான் இந்த காமிக்க மூவியா பண்ணதான் போறேன். உங்களெல்லாம் துண்டு துண்டா துண்டு துண்டா வைக்கிருவேன். பேசாம இருந்துக்கோங்க. ஏதாவது பேசுனீங்க சவச்சு தின்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. வீட்டுக்கு போய் தூங்கலான்னு படுத்திருக்கா. ஆனா தூக்கமே வரமாட்டேங்குது. எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கமா போச்சேன்னு பாங்ஸு மேலதான் செம்ம கோவம். தூக்கம் வராம லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டு படுத்திருக்கா. அப்புறம் திடீர்னு இருந்துச்சு ஒரு போட்டோவை எடுத்து முக்கி என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கா. பாங்ஸு இருக்கிற போட்டோ ஒண்ணு வச்சிருந்தால, அதுல பாங்ஸோட கண்ணை மட்டும் கீச்சு தனியா எடுத்திருக்கா. அவ்வளவு வெறி அவளுக்கு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் அப்படி சாப்பாடு குப்பைய வெளியில கொட்டலாம் அப்படின்னு சொல்லி கவர்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. வாசல்ல பார்த்தா பாங்ஸு உட்காந்துருக்கான். சோஜன் அப்படின்னு கூப்பிட்டு பல கட்டிட்டே நிக்கிறான். அவ கண்டுக்கவே இல்ல. அவனை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. உன் அக்கா, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் எப்படி இருக்காங்க? என்ன இது இவ்வளவு குளிரா இருக்க, வெளியில வந்திருக்க, கோல்டு எதுவும் புடிச்சிருக்க போகுது அப்படின்னு பேசிட்டே வரான். ஆனா அவ கண்டுக்கவே மாட்டா. இப்பதான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு இவங்க 2 பேரும் டேட் பண்ணதான் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா இவன் ஃப்ரெண்டா தான் பாத்திருக்கான். சாரி சோஜன், நான் ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கேன். உன் மனசுல அப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்காம வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நம்ம டேட் பண்ணா என்ன பண்ணலாம் என்ன, அது என்ன ரொம்ப முக்கியமா அப்படின்னு பல்ல கட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். அவளை எப்படியாவது சிரிக்க வைக்கலாம் நினைக்கிறான். ஆனா அப்படி முறைச்சிட்டே நிக்கிறா. சரி பரவாயில்ல விடு, நாம டேட் பண்ணோம், நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், நான் ஏதாவது அவங்கள சமாளிச்சுக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே நிக்க. அவன் தலையிலே அவ கொண்டு வந்த சாப்பாடு வேஸ்ட் எல்லாம் கொட்டிட்டு அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க? நாம டேட் பண்ணல, அதனால டேட் பண்ணலன்னு சொன்னேன், நான் நடந்ததையும் மாத்தி சொன்னேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஆனா அவ கண்டுக்கவே இல்ல. இதோட எப்படா வீட்டுக்கு போறது அப்படின்னு கடுப்புல வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நாத்தம் தாங்கல அவன் மேல. ரூம்மேட்ல மூக்க போத்திட்டு நாங்கிட்டான். இந்த ரூம்மேட் தான் ஜின்னு. இப்ப பாங்ஸு ஜின் கிட்ட, டே ஜின், நீ யாரு சொல்லு, நான் என்னதான் தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்க, ஆமா நீ தப்பு தான் பண்ற கொஞ்சம் அப்படிங்க. இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் தப்பு பண்றேன், நான் என்னடா பண்ணேன் அப்படின்னும் போது, எந்த பொண்ணை பார்த்தாலும் போய் பேசிட்டு நிக்கிற, தோ இப்ப பக்கத்து வீட்டுல புதுசா 2 பொண்ணுங்க குடி வந்துச்சுங்க, எல்லா திங்ஸையும் நீ தானே எடுத்து வச்சேன்னும் போது, நம்ம பக்கத்துல குடி வந்திருக்காங்க, ஹெல்ப் பண்ணேன்டா, இதுல என்ன இருக்கு அப்படின்னும் போது, ஆமா நைட் 2 மணிக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணுவ, அதுவும் அந்த பொண்ணுங்க ராத்திரி 2 மணிக்கு அவ்வளவு மேக்கப் போட்டு நிக்குதுங்க. அப்புறம் அந்த சோஜன் கிட்ட 1.5 லட்சம், வெறும் 1.5 லட்சம் வாங்கிட்டு உன் கதையே வித்த அப்படின் போது, இதெல்லாம் ஒரு பாசத்துல பண்றது அப்படின்றான். அந்த ஜின்னு இதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அப்புறம் பக்கத்துல வந்து, நிஜமாவே உனக்கு சோஜனுக்கு நடுவுல ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்க, இவனுக்கான் கடுப்பா இருக்குது. அங்க சோஜன் வீட்டுல பார்த்தா அவ ரொம்ப சோகமா அவ அக்கா ஹஸ்பண்ட் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. பசங்க டேட் பண்றதுனா என்ன நினைப்பாங்கன்னு கேக்குறா. பிசிக்கல் கான்டாக்ட்ல இருந்தா டேட் பண்றதா நினைப்பாங்க, இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஒரு பொண்ணும் பையனும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க, நல்லா ஜாலியா இருக்காங்க, நல்லா பழகுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ்னு எப்படி பாக்குறதுன்னு கேட்கும்போது திரும்பவும் அதேதான், பிசிக்கல் கான்டாக்ட்ல இருந்தா அவங்க டேட் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னு அர்த்தம். எந்த பையனுமே அழகா இருக்க பொண்ணை டேட் பண்ணாம இருக்க மாட்டான், அழகா இல்லாத பொண்ணுங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவானுங்கன்னு சொல்ல, இவளுக்கு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஓடி ஓடி என்கிட்ட வந்தான், அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கத்திட்டே அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. அவளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஆபீஸ் வர்றதுக்கு. லயனஸ் எதுவும் உள்ள இருக்காளா என்னவோன்னு வாசலே நின்னு பாத்துட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அந்த லயனஸ் பின்னாடி வந்து நிக்குது. இவளுக்குனா பயம், உள்ள வாமா, ஏன் லேட்டா வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் சோஜன் எழுதுன ஸ்கிரிப்ட பாத்துக்கிட்டு இருக்கா. இதான் ஸ்கிரிப்டா? நான் கூட என்னவோ நினைச்சேன், நேத்து அப்படியே உங்களெல்லாம் கடிச்சு துப்பிடுவேன்னு சொன்னேன், இதான் நீ கடிச்சு துப்புற லட்சணமா? அதானே, உனக்கு தான் டேட்டிங்னா என்னன்னே தெரியாது, டேட்டிங் பத்தியே தெரியாம ஸ்கிரிப்ட் எழுதுனா இப்படிதான் இருக்கும் நக்கல் பண்ணிட்டு இருக்கா. வேற வழியே இல்லாம ரொம்ப மன வருத்தத்தோட சோஜனும், சரி நான் அதை மாத்தி எழுதுறேன்றா. கூட வேலை பாக்குற பொண்ணு வந்துட்டு, நீங்க எங்க தப்பு இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க மாத்திரம் அப்படின்ற மாதிரி வெடுக்குன்னு பேசுது. ஆனா சோஜனால பேச முடியாது, அமைதியா உட்காந்துருக்கா. அப்புறம் திரும்பவும் வேற ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி
கொண்டு போறா. அதுவும் லைனஸ்க்கு பிடிக்கல. அப்படியே ஒரிஜினல் எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்ல, முடிஞ்ச அளவு வேற மாதிரி எழுதுன்னு அனுப்பி விட்டுடுறா. இந்த லைனஸ் இந்த படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சைன் பண்ணதே கூடவே இருந்து ஸ்கிரிப்ட வேற மாதிரி மாத்ததான். இவதான் லைனஸ் கேரக்டர்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு மாத்தணும்னு பாக்குறா. சோஜனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேலையை முடிச்சுட்டு நேரா பாங்ஸுவோட வீட்டு முன்னாடி தான் நிக்கிறா. அவன் வெளியில போயிட்டு அண்ணன் தான் வந்துட்டு இருப்பான் போல. அவளை பார்த்த உடனே நான் நினைச்சேன் நீ கண்டிப்பா வருவேன்னு நினைச்சேன், உன் கோவம் பனி போல மறைஞ்சிருமே. சரி நான் பண்ணதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு, வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு முன்னாடி போக அவ பேகை வச்சு மண்டையிலே ஒரு போட்டு போட்டுடுறா. படம் எப்படி போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா, நான் உன்னால எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு கத்துறா. இவளுக்கு ஏற்கனவே இவன் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டான், இதுல இந்த லைனஸ் வர ஸ்கிரிப்ட மாத்துன்னு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. எல்லா அங்காரத்தையும் சேர்த்து வச்சு இவன்ட்ட காட்டிட்டு இருக்கா. அவ கோவத்தை தாங்கிக்குவேன், பாஸ்ன்ற பேர்ல அட்டூழியம் பண்றாளே அதை கூட தாங்கிக்குவேன். ஆனா இப்போ இந்த படம் நாசமா போயிட்டு இருக்கு. நான் இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு அவமானத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கேன். இப்போ இந்த பொண்ணால இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நான் உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. இனிமே நான் உன்னை பார்க்கவே விரும்பல, இனிமே நம்ம சந்திச்சுக்கவே வேணாம், நீ உன் வழியில போ, நான் ஏன் வழியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. மறுநாள் காலையில ஆனோடனே பாங்ஸு நேரா அந்த லைனஸோட கம்பெனிக்கே போயிட்டான். அவளுக்குன்னா அல்ல இல்ல, இங்க ஏன்டா வந்தேன்னு பயப்படுறா. பயந்துட்டே அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கா. ஏன் இப்படி ஸ்கிரிப்ட மாத்த சொல்றேன்னு கேட்க, இப்ப ரைட்ஸ் எங்க கிட்ட இருக்கு, மாத்துறது எல்லாமே எங்க கண்ட்ரோல் தான், நீ எதுவுமே சொல்ல முடியாது. நான் அப்படியே மொத்தமா மாத்தினா கூட நீ என்ன கேட்க முடியாது அப்படின்னும் போது, நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு போயிருவேன், பெனால்டி கட்டுறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னும் போது, நீ அதெல்லாம் செய்ய மாட்ட, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் சோஜனுக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு தெரிஞ்சு நீ யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு அதுவும் கரெக்ட் தான், செய்ய மாட்டேன், ஒரு படத்தோட குவாலிட்டி ஸ்கிரீன் ரைட்டிங்ல தான் இருக்கு, சரி ஓகே அதை இனிமே நானே எழுதிக்கிறேன், ஒரிஜினல் ரைட்டரே எழுதுனா இன்னும் தூக்கலா இருக்கும், உன்னோட கல்யாண வேலைகள்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, இந்த பில்டிங்கை சுத்தி பார்த்துட்டு வரலான்னு பாக்குறேன் அப்படின்னு லைட்டா அவளை மிரட்டி பாக்குறான். இங்க வேலை பாக்குற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் குட் மார்னிங் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அவ டே சும்மாரா நில்லுடா அப்படின்னு சொல்லி தடுக்க, நான் என்ன பண்ணாலும் அது நீ என்ன பண்றியோ அதை பொறுத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். லயனஸ்க்கே ஒரு பயம் காட்டிட்டு வெளியில வரான். பரவாயில்ல இவ்வளவு தைரியமா பேசிட்டானேன்னு பார்த்தா வெளியில வந்தப்பறம் தான் தெரியுது உள்ள பயம் இருக்கதான் செஞ்சிருக்கு. அதை மறைச்சிட்டு பேசியிருக்கான். இப்ப அங்க சோஜன் ஆபீஸ்ல இவனே ஸ்கிரிப்ட் எழுதுறதா சொல்லிட்டு நிக்கிறான். அவளும் இது ஒண்ணு சின்ன பிள்ளைங்க எழுதுற விஷயம் கிடையாது, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, உன்னால முடியுமா, என்கிட்ட ஹெல்ப் பண்ண வந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்ல, உன்ன நம்பிலாம் என்னோட காமிக்க விட முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதே நேரம் அங்க அந்த லைனஸ் வரா. பாங்ஸ் இருந்துட்டு என்ன நீங்க ஒரு டீம் லீடரா இருந்துட்டு இவ்வளவு லேட்டாவா வருவீங்கன்னு வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்ப அப்படி இந்த ஃபாக்ஸ் தான் காட்டுறாங்க. இவளுக்கு கரண்டா எதுவும் பட வாய்ப்பு இல்ல. இப்போ ஒரு சினிமா கம்பெனிக்கு தான் போயிருக்கா. அங்க உள்ள டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்னு எல்லார்கிட்டையும் வாண்டடா போய் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. ஆனா யாருமே அவளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இங்க வந்தது குறிப்பா ஒரு டைரக்டரை பார்க்கதான். அவரையும் போய் பார்த்து நீங்க ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்களாமே, அதுல கரியர் உமன் கேஸ்டுக்கு நான் பொருத்தமா இருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. அந்த டைரக்டருக்கு எல்லாம் கடுப்பா இருக்கு, இவன் என்னடா இங்க பண்றான்னு. அந்த கேரக்டர் எல்லாம் உனக்கு பொருந்தாது, உனக்கு ஸ்கிரிப்ட் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் பாக்கலன்னு போது, உனக்கு அந்த சீரீஸ்ல எந்த ரோலுமே பொருந்தாது, நீ ஸ்கிரிப்ட பார்த்துதானா உனக்கே தெரியும் கரியர் உமன்னா எப்படி இருக்கணும், உனக்கு அந்த ரோல் செட் ஆகுமான்னு உனக்கே புரியணும் அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. இவனும் கார்ல போய் உட்காந்து ஓட அழுதுட்டு இருக்கா. அந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்கான், எனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்க, அவளோட மேனேஜரும் ஃபேன்ஸ் இருந்ததெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்ப இல்ல அப்படின்னு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறான். இவெல்லாம் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. பாத்துட்டே இருங்க, நான் ஏதாவது சாதிப்பேன், ஏதாவது ஒரு ரோல்ல பயங்கரமா பண்ணி எல்லாரும் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. இப்ப அப்படியே அங்க சோஜன் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க சோஜின், அவ கூட வேலை பாக்குற பொண்ணு பாங்ஸு, அப்புறம் அந்த லைனஸ் 4 பேருமே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 3 பேர் வேலை பாக்குறாங்க, லைனஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. லஞ்ச் டைம் வந்துருச்சு போல. சோஜன் கூட வேலை பாக்குற பொண்ணுக்கெல்லாம் பசிச்சிருச்சு. லஞ்ச் டைம் வந்துருச்சு, சாப்பிடலாமான்னு கேட்க மீதி 3 பேருமே சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க. சோஜனுக்கு வயரெல்லாம் பசியில சத்தம் போடுது. ஆனாலும் அவ பாங்ஸுவை பார்த்து முறைச்சிட்டு எனக்கு பசியே போயிட்டு அப்படின்னு சொல்றா. இப்ப திரும்பவும் அந்த ஃபாக்ஸை தான் காட்டுறாங்க. அவன் நேரம் பாங்ஸு பார்க்க பாங்ஸு வீட்டுக்கே போயிட்டா. அங்க பாங்ஸு தான் இல்லையே. கதவை தட்டும் போது பாங்ஸோட ரூம்மேட் ஜின் கதவை திறக்கிறான். இவனுக்கு தான் ஃபாக்ஸை பார்த்தோன்னே திடீர்னு பயமாயிடுச்சு. டக்குன்னு உள்ள போய் கதவு முடிக்கிட்டான். இவன் உடனே அங்க இருந்து கிளம்பிட்ட மாதிரி ஒளிஞ்சு நின்னுக்கிட்டா. ஜின்னும் போயிட்டாளான்னு பார்க்க கதவை திறந்து நல்லா வெளியே வந்துட்டான். அவ டக்குன்னு கதவை பூட்டிடுறா. அவனும் வெளியில அவகிட்ட மாட்டிக்கிட்டான். பாங்ஸு எங்கன்னு கேட்கும்போது அவன் இங்க இல்லங்க. அப்போ எங்க போயிருக்கான், சோஜனோட ஆபீஸ்கா. அவன் படம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறான். அந்த ஜின் பையன்லாம் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். சரி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா நீ எனக்கு உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ற அப்படின்னு சொல்லி இவளோட நம்பரே அவன்கிட்ட கொடுத்துட்டு போறா. இப்ப திரும்ப அப்படி சோஜனோட ஆபீஸ்ல தான் பாங்ஸுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல. எப்படா சோஜன் கிட்ட கேக்குறதுன்னு அப்படியே மெதுவா அவ கிட்ட வந்து அவ வேலை பாக்குறத பாத்துட்டு இருக்கான். அவ பார்க்கவும் டக்குன்னு திரும்பிக்கிறான். இப்படியே பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு நிக்கிறான். அப்புறம் வேற வழி இல்லாம அவட்ட வந்து டவுட்டையும் கேட்க அவளும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் எழுதிருக்கிறத
பார்த்துட்டு எதுக்கு இப்படி எழுதியிருக்க, டயலாக்ஸ் எல்லாம் நிறைய வேணும், நிறைய சன்ரைஸ் சீன் வைக்கிற, அது எப்படி எடுக்க முடியும், தினம் காலையில போய் நிப்பியா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கிரிப்ட்ல மாத்திக்கிட்டு இருக்கா. அடுத்து 2 பேரும் கேட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. கேட் தான் பாங்சு கிட்ட சோஜனை கூட்டிட்டு வர சொல்லிருப்பா போல. இவங்க போனதுமே அந்த கேட் சோஜன் கிட்ட, உங்ககிட்ட நான் அப்பெல்லாம் நடந்துக்க கூடாது, சாரி, என்ன இருந்தாலும் பாங்சுக்கு நீ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சோஜனை வெறுப்பேத்துறா. இது இந்த பாங்சு மரமண்டைக்கு ஏறவே இல்ல. பாத்தியா இவ எவ்வளவு நல்ல பொண்ணு, உங்ககிட்ட சாரி எல்லாம் கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளவு பெரிய மனசு, ஆனா இந்த சோஜனுக்கு சின்ன மனசுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோஜன் ஒண்ணு, இல்ல நான் தான் தப்பு, நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க என்ன முதல்ல கூப்பிடுறதுக்கு முன்னாடி வயசுல சின்ன பொண்ணான நான் உங்களை வந்து பாத்துருக்கணும் அப்படின்னு வயசை வச்சு அவளை கலாய்க்கிறா. அப்புறம் திரும்ப இந்த கேட் சோஜனை கடுப்பாக்க பாங்சு கிட்ட, ஆமா ஸ்கிரிப்ட நீ தான் எழுதிட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டேன், என்னோட கேரக்டர் எப்படி எழுத போற, நம்ம ஃபர்ஸ்ட் டேட்லயே ஹோட்டலுக்கு போனதெல்லாம் எழுதிடாத அப்படின்ற மாதிரி நக்கலா சிரிக்கிறா. நம்ம லவ் அழகா எழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பேசிட்டு வெளியில வந்த சோஜனுக்குலாம் ரொம்ப கடுப்பா இருக்கு. இது என்ன அவளுக்கு என்ன பெருமையா, ஃபர்ஸ்ட் டேட்லயே ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க, அசிங்கமா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திட்டு இருக்கா. இவன் ஃபீல்டு ட்ரிப்னு சொல்லிருப்பான் போல. ஒரு நாயும் கியூட்டான கேட்டும் ஃபீல்டு ட்ரிப்க்கு அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்கா. உடனே இவன், அது ஒன்னும் நாய் கிடையாது, அது சீட்டா அப்படின்றான். இனிமே இதுக்குள்ளலாம் என்ன இழுக்காத, எதா இருந்தாலும் நீ டைரக்டா அவகிட்ட பேசிக்கோன்னு சொல்ல, நான் எப்படி அவகிட்ட டைரக்டா பேச முடியும், அவ கஷ்டப்படுவாள்ல, நான் ஹார்ஸா பேசிட்டேன்னா ஏற்கனவே அவளுக்கு டிவோர்ஸ் ஆகி இப்ப கஷ்டத்துல இருக்கா, அப்படி இப்படி ரொம்ப பாவப்படுறான். எப்பா உன்னால எனக்கு இப்போ 2 மாமியா இருப்பா அப்படின்னு சொல்றா. கேட்டையும் லயனைஸையும் தான் சொல்றா. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் 2 தானே, 3 இல்லையே. ஃபாக்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட பத்தி யோசிக்க மாட்டா, அதை மாத்தவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மறுநாள் காலையில பார்த்தா ஃபாக்ஸும் இவங்க கிட்ட பேசணும்னு வந்திருக்கு. படமே பண்ண வேணாம்னு சொன்ன, இப்ப என்ன அப்படின்னு போது, என்னோட கேரக்டர் ஒரு படத்துல வருதுன்னா அது எனக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கேரக்டர் எப்படி எழுத போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இவங்க ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் எடுத்து வைக்கிறா. இவகிட்ட எப்படி ஸ்கிரிப்ட் போச்சு, உன் வேலை தானேன்றான்னு சோஜன் பாங்ஸுவ தான் முறைக்கிறா. அவன் குடுக்கல போல, நான் இல்லன்னு கை அசைச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன்ல அந்த பார்ட் எல்லாம் கொஞ்சம் மாத்தி எழுதுங்க, என்னோட கேரக்டர் நல்லா காட்டுங்க, ஒரு கெரியர் உமன் மாதிரி அப்படின்னு சொல்ல, இது ஒரு ரொமான்டிக் மூவி அப்படின்னு சோஜன் சொல்லி பாக்குறா. ஆனா இவ கேட்கல. அது எப்படி, அதுக்காக நாங்க பழைய பொருளை விற்கிற இடத்துல பார்த்தோம்னா எழுத முடியும், ஒரு ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணும்போதும் பார்த்தோம், அந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுங்களுக்குலாம் என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் பாங்சு நேரா வீட்டுக்கு போய் அந்த ஜின்னோட காலை தான் உடைச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஜின் தான் ஸ்கிரிப்ட கொடுத்துப்பான்றது இவனுக்கு புரிஞ்சு போச்சு. அவன் மேல ஏறி உட்காந்து அவன் காலை புடிச்சு நசுக்கிட்டு இருக்கான். டே இப்படியாட துரோகம் பண்ணுவேன், நாம அப்படியா பழகி இருக்கோம்னு சொல்ல, உடனே அந்த ஜின் இருந்துட்டு, என்ன நாம ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் பழக்கம் இல்ல, நீ ஏன் ரூம்ல காசு கொடுக்காம ஒட்டிக்கிட்டு இருக்க என்கிட்ட, அப்படியா சரி நான் ரூமை வெக்கேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான், எப்ப வெக்கேட் பண்ண போற, நீ கூட இருக்கிறனால என்னால காமிக்க கூட ஒழுங்கா எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்படி சோஜனோட ஆபீஸ்ல தான் போய் உட்காந்துருக்கான். 3 பேருமே ஸ்கிரிப்ட மாத்த சொல்றாங்க. ஆனா ஸ்கிரிப்ட மாத்தினா அதோட ஒரிஜினாலிட்டி இழந்துரும், கதையே மாறிடும் அப்படின்னு இவன் கவலைப்படுறான். சோஜனும் எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க, ஒரு போஸ்டர்ல கூட 1000 கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இதுக்கு முன்னாடி நீ நிறைய ஸ்கிரிப்ட்லாம் எழுதிருக்கல, இப்பெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, அவ ஒண்ணு நாங்க 2 காப்பி வச்சுப்போம், ஒன்னு ஒரிஜினல் ஒன்னு சைன் வாங்குறதுக்காக நாங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதுல சைன் வாங்கிடுவோம், ஆனா ஒரிஜினல் ஸ்கிரிப்ட காமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பாங்சுக்கு இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணலாம்னு தோணிடுச்சு. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டம்மி ஸ்கிரிப்ட காட்டி டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட காட்டி பணம் பண்ணலாம்னு சொல்றான். ஆனா சோஜன் இதுக்கு ஒத்துக்க மாட்டா. மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன கொன்றுவாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. எனக்கும் தான் பயமா இருக்கு, ஆனா வேற வழி இல்லைன்றான். அந்த ஃபாக்ஸ் கேட்ட கூட சமாளிச்சிடலாம், ஆனா அந்த லயனஸ் மாட்டணும் செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.